இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஏதோ நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்படவில்லை. மாறாக இந்த உலகத்திலே மனிதர்களாக நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. மனிதன் மட்டுமல்ல, இவ்வுலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, ஒரு காரண காரியத்திற்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வல்ல அல்லாஹ் தனது திருமுறையிலே கூறுகிறான். 7 வானம் 7 பூமி அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவற்றை நாம் வீணாக படைக்கவில்லை என்பதாக கூறுகின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்தும், மனிதனை தவிர உள்ள மற்ற அனைத்தும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனிதனும் அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றான். வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவனை, அல்லாஹை புரிந்து அறிந்து வணங்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவை அறியாமல் 1000 ரக்காத் தொழுவதை விட அவனை அறிந்து 2 ரக்காத் தொழுவது என்பது மிகவும் மேலானது. அந்த அல்லாஹ் தஆலாவை அறிந்து கொள்வதற்குரிய நிறைய விஷயங்களை, அல்லாஹ் தஆலாவை அறிவதற்குண்டான நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் அறிவை நாம் அறியலாம். அல்லாஹ் தஆலாவை யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தனது திருமறையிலே கூறிவிட்டான், அவனை பார்வையில் அடைந்து கொள்ள முடியாது, ஆனால் அவன் அனைவரையும் பார்க்கின்றான் என்று. நம்மளுடைய புறக்கண்களால் பார்க்க முடியாத அந்த அல்லாஹ்வை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் அவனை அறிந்து கொள்ளலாம். அவனை அறிவதற்குண்டான அத்தாட்சிகள் உலகத்திலே அநேகமாக இருக்கின்றது. அவைகளில் ஒன்றுதான் இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி வரச் செய்திருப்பது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது என்று சொன்னால் அது ஏன் வருகின்றது? எதற்காக வருகின்றது? அதை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? அப்படி ஏற்படுத்தி இருக்கக்கூடியவன் எவ்வளவு மகத்துவமிக்கவனாக, வல்லமை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வானம் பூமி மற்றும் இரவு பகல் மாறி மாறி வருவதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று பெருந்தொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இரவும் பகலும் மாறி மாறி வரச் செய்திருப்பது ஏன்? எதற்காக வேண்டி இந்த இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வரச் செய்திருக்கின்றான் என்பதை 25.62வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் சிந்திக்க விரும்புவர்களுக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புவோருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான். இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கி இருக்கக்கூடியது எந்த காரணத்திற்காக வேண்டி என்று சொன்னால் அதை சிந்தித்து அந்த அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் காரணம். இரண்டாவதாக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இரவும் பகலும் மாறி மாறி வரவில்லை என்று சொன்னால் உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அனைத்திற்கும், எல்லா உயிரினத்திற்கும், விலங்கினமாக இருக்கட்டும், பறவை இனமாக இருக்கட்டும், புழுப்பூச்சி இனமாக இருக்கட்டும், மனித இனமாக இருக்கட்டும், அனைத்திற்கும் இரவு பகல் என்பது தேவைப்படுகின்றது. மனிதன் இதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்திருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான். அதுபோல சூரா பனி இஸ்ராயீலுடைய 12வது வசனத்திலே இரவையும் பகலையும் அல்லாஹ் மாறி மாறி வரச் செய்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மனிதன் இந்த பகல் நேரத்திலே அவனுக்குரிய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும். உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்வாதாரத்தை உட்கொண்டுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நியதி, உணவை உட்கொண்டுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த உணவை தேட வேண்டும் என்று சொன்னால் பூமியுடைய பல பாகங்களுக்கும் சென்று அந்த உணவை உயிரினங்கள் தேட வேண்டும். அப்படி தேடுவதற்கு இந்த பகல் என்பது உறுதுணையாக இருக்கின்றது. இது அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான்,
இரவையும் பகலையும் நாம் ஆக்கி இருக்கின்றோம் 2 அத்தாட்சிகளாக. இரவனுடைய அத்தாட்சியை நாம் அழைத்து விடுகின்றோம், பகனுடைய அத்தாட்சியை பார்வைக்காக நாம் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் ஏன் தபுதகு ஃபضலம் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்கு. அருள் என்ற இந்த இடத்திலே அல்லாஹ் கூறுவது வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை தேடுவதற்காக. இது 3வது காரணம். 4வதாக இந்த இரவு பகல் மாறி மாறி வருவதன் மூலமாகத்தான் மனித சமுதாயம் வருடங்களையும் மாதங்களையும் நாட்களையும் மணிக்கணக்குகளையும் நிமிடங்களையும் வினாடிகளையும் கணக்கிட முடிகின்றது. இரவு பகல் மாறி மாறி வரவில்லை என்று சொன்னால் வருடத்திற்கு 365 நாட்கள் என்பது கணக்கிட முடியாது. மாதத்திற்கு 29 30 நாட்கள், இன்னும் ஒரு மணிக்கு 24 மணி நேரம், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், ஒரு நாளிற்கு 24 மணி நேரம். ஒரு மணி என்பது 60 நிமிடங்களை கொண்டது என்ற கணக்குகளை எல்லாம் ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அந்த கணக்குகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் மாறி மாறி வர செய்திருக்கின்றான். அதுபோல மனிதனுக்கு தூக்கம் என்பது இன்றியமையாதது. தூக்கம் இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான். இந்த இரவு பகலை மாறி மாறி வரச் செய்தனுடைய 5வது காரணம், இவ்வுலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இரவு நேரத்திலே ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக. பகல் நேரத்திலே உழைக்க வேண்டும், இரவு நேரத்திலே ஓய்வெடுக்க வேண்டும். இரவு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் தேவைப்படுகின்றது. அனைத்து உயிரினங்களும் பொழுது அடைந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்று விடுகின்றது. ஆனால் மனிதனை தவிர மனிதர்களே சிலர்கள் பொழுது அடைந்து விட்டது என்று சொன்னால் இருப்பிடத்தை நோக்கி ஓய்வெடுக்க செல்கின்றார்கள், சிலர்கள் செல்லுவது கிடையாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வியார்களே, இப்படிப்பட்ட சில காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்திருக்கின்றான். தூக்கம் என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியம். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு உங்களுடைய தூக்கத்தை நாம் இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கின்றோம். வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை ஆடையாக ஆக்கியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஏன் இரவை ஆடை என்பதாக கூறுகிறான் என்று சொன்னால், ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி என்பதாக. ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கின்றான் என்று சொன்னால், ஒன்று அந்த மனிதன் சிறு குழந்தையாக இருக்க வேண்டும், வயதை எட்டாத பாலகனாக இருக்க வேண்டும், அல்லது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். நல்ல புத்தியுடைய எந்த ஒரு மனிதனும் ஆடை இல்லாமல் இருக்க மாட்டான். அதுபோலதான் மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்று சொன்னால், இரவு இல்லை என்று சொன்னால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. மனிதனுடைய பகலினுடைய வேலையில் பாதிக்கப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே, இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்யக்கூடியவன் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வாக இருக்கின்றான். இந்த இரவும் பகலும் மாறி மாறி வரவில்லை என்றால், சூரியனையும் சந்திரனும் மாறி மாறி வரவில்லை என்று சொன்னால் மனிதனுடைய நிலை என்னாகும்? அல்லாஹ் கேட்கின்றான், அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார சர்வதன் இலா யௌமில் கியாமத்தி மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹ். உங்களுக்கு அல்லாஹ் பகலை கியாமத் நாள் வரை நிரந்தரமாக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், நீங்கள் நிம்மதி வரக்கூடிய இரவை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியவர் யார்? காலம் முழுவதும் பகலாக இருக்கின்றது, மாதம் முழுவதும் பகலாக இருக்கின்றது, நாள் முழுவதும் பகலாக இருக்கின்றது, வருடம் முழுவதும் பகலாக இருக்கின்றது. இரவு வரவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அந்த இரவை கொண்டு வரக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். மற்றொரு வசனத்திலே, காலம் முழுவதும் இரவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு பகலை கொண்டு வருவது யார் என்பதாக கேட்கின்றான். ஆக இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வர செய்திருப்பது அல்லாஹுடைய ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹுடைய எத்தனையோ அருள்களை மனிதன் கண்டுகொள்ளாமல் இவ்வுலகத்திலே
வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று பிரிதொரு வசனத்திலே யூசுஃபுடைய 105வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அன்பிற்கினியவர்களே, நாம் அல்லாஹ் தாலாவுடைய அருட்கரை அவனுடைய அத்தாட்சிகளை நாம் சிந்தித்து பார்த்து அவனை நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதற்காகத்தான் உலகத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி வணங்குவதன் மூலமாகத்தான் நாம் மறுலகத்திலே நமக்காக வேண்டிய அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய 8 சோனங்களுடைய வாசல் வழியாக சொர்க்கத்துள் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாமல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் அவனுடைய அருட்களை எண்ணி பார்த்து அவனை வணங்கக்கூடிய வணக்கசாலிகளாக ஆக்கினாலே மறுலகத்திலே சுவர்ணத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.